வணக்கம் நண்பா. தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் வெளியான முக்கிய அறிவிப்பு. முழு விபரம் உள்ளே. காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. இபிஎஃப் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை சார்பில் அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மாதந்தோறும் ஓய்வூதிய தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் வாயிலாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் மாத ஓய்வூதியமாக ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இந்த மாதாந்திர குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 7500 வரையிலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.